கருத்து கணிப்பை முடிச்சிடறோம். விஜய்க்கு வரலாம். விஜய் வந்து இன்றைக்கி திருச்சிக்கு போனவர் கோயிலுக்கு போயிருக்கார். எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்க, விஜய் கிறிஸ்தவர், அவர் கோயிலில் சாமி கும்பிடவே மாட்டார் அப்படின்னு. அதெல்லாம் பொய்யாக்கி ஒரு கோயிலுக்கு போய், நம்ம இந்து கோயிலுக்கு போய் சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்றாரு. அதே மாதிரி மசூதிக்கும் போயிருக்காரு, சர்ச்சுக்கும் போயிருக்காரு. அதனால் நிறைய பேர் இவர் மத வெளிப்பிடித்தவர்னு சொன்னதெல்லாம் பொய்யாக்கிட்டார். நான் என்ன சொல்கிறேன், நாட்டுக்கு தலைவனாக ஒரு முதலமைச்சராக வருபவருக்கு ஜாதி இருக்கக்கூடாது, மதம் இருக்கக்கூடாது, அந்த வெளி இருக்கக்கூடாது. ஆனால் விஜய்க்கு வந்து கிறிஸ்தவர்னு சொன்னது போயிடுச்சு. ஸ்டாலின் எடுத்துக்கங்க, திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றக்கூடாதுங்க, இந்து மதத்துக்கு அத்தனைக்கும் எதிர்ப்பாக இருக்கிறார். அவர்கள் எல்லாம் முதலமைச்சராக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். எல்லா மதத்தையும் ஒரு நான் பார்க்கணும், அந்த மாதிரி நான் பார்ப்பேன் அப்படிங்கிற உறுதியை விஜய் வந்து இப்போ இதுக்கு போனதன் மூலம், கோயில்களுக்கு போனதன் மூலம் செய்திருக்கிறார். திருவள்ளூரில் இன்றைக்கி விஜய்க்கு கூடின கூட்டம். இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ போகும் இடங்களிலெல்லாம் மிகப்பெரிய கூட்டம். ஆக இதெல்லாம் வந்து இன்றைக்கி விஜய் சார்பாக நடந்த விஷயம். உடனே கம்யூனிஸ்டுக்காரன் சொல்கிறான், விஜய் இவர் வந்து கட்சியின் சின்னத்தோடு கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, இவர் மேலே நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்சியின் சின்னத்தோடு கோயிலுக்கு போகக்கூடாதுன்னா காங்கிரஸோட சின்னம் வந்து கை உள்ளே போய் 2 கையால் அவனும் சாமி கும்பிடக்கூடாதா? சாமி கும்பிட்டா இவன் வந்து கை சின்னத்தில் சாமி கும்பிட்றான்னு போயிருப்பீங்களான்னு கம்யூனிஸ்டுக்காரங்களுக்கு கேட்க விரும்புகிறேன். கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு இது மொழிகி போய் விட்டதா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதனால் கட்சியின் சின்னங்களை கண்டபடி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதையும் வந்து நம்ம இதாக ஒதுக்கி தள்ள முடியாது வாழ்க்கையில். அதனால் கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு சொல்கிறேன், தேர்தல் விதிமுறை சட்டத்தை புரிஞ்சுக்காங்க. தேர்தல் விதிமுறையில் என்ன சட்டம் இருக்குன்னா, ஓட்டு போட போகிறீங்கல்ல வாக்குச்சாவடி, அந்த வாக்குச்சாவடிக்கு 200 மீட்டருக்கு முன்னாடியே வந்து நீங்கள் எந்த சின்னத்தையும், வாக்குச்சாவடிக்கு 200 மீட்டர் வந்துட்டால் எந்த சின்னத்தையும் நீங்கள் கொண்டு போகக்கூடாது. அதுதான் விதி. கோயிலுக்கு போனால் இதை கொண்டு போகக்கூடாது, சர்ச்சுக்கு போனால் இது பண்ணக்கூடாதுன்னு தேர்தல் விதிமுறைகளே இல்லை. அதனால் தேர்தலில் ஓட்டு போடும்போது தான் நீங்கள் சொல்லக்கூடிய சின்னங்களுக்கு கட்டுப்பாடு அப்படிங்கிறத மழுகி போன அந்த கம்யூனிஸ்ட்டுக்கு நம்ம செய்தியாக சொல்ல விரும்பணும்ல. அடுத்தது யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க ஸ்டாலினுக்கு, அதை அப்படியே வந்து படிக்கிறாரு. 8+8 திமுகவுக்கு ஓட்டு, இதை எவனோ எழுதி கொடுத்துருக்கான். இப்படிலாம் யோசிக்க தெரியாது ஸ்டாலின். 8+8 உதயசூரனுக்கு தாங்கள் ஓட்டு என முடிவெடுத்துட்டாங்க. சரி, எழுதி கொடுக்குறவனு முட்டாளாக இருக்கான்னு நம்ம என்ன பண்ணுறது? 8+8 திமுகவுக்கு ஓட்டு, அது யார் சொல்லணும்? மக்கள் சொல்லணும். நீங்கள் போயிட்டு என்ன ஓட்டுங்கிறதுக்கு ரைமிங் வேணுமா? எதுகை மோனை, அதுக்காக 8+8 6+6ன்னு சொன்னால் ஓட்டுங்கிறதுக்கு ரைமிங் வராதான். அந்த எழுதி கொடுத்த முட்டாள் கொடுத்துருக்கான். 8+8 திமுகவுக்கு ஓட்டு. 8ன்னு சொல்கிறாங்களே, நான் என்ன கேட்குறேன், 8 மோசமான நம்பர் ஆச்சுப்பா. எல்லாம் நியூமராலஜியில் எண் கணிதத்திலேயும் மோசமான நம்பர், மற்ற ஆன்மீக விஷயத்திலே அது மோசமான நம்பர். அதை போய் 8 போய் யார் உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தான்னு தெரியல. ஸ்டாலின் தான் பதில் சொல்லணும். உங்களுக்கு 8ல் தான் ஜனி, ஜோசியப்படி சுமராசி பூர நட்சத்திரம், 8ல் சனி. உங்களுக்கு சனி வந்து இது சனி அஷ்டம சனியில் இருக்கும்போது நீங்கள் தேர்தல் எது பண்ணிங்கன்னா தோல்வி உறுதி, நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. ஒரு 8க்கே அப்படின்னா நீங்கள் 2 8 வர போடுறீங்களே, காலி முடிஞ்சு போச்சு. 8+8ங்கிறீங்களே, ஒரு 8ல் சனிக்கே இந்த கதி. எப்படி இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, 40க்கு 40 ஜெயிச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ வந்துக்கிட்டு ஆளா பேரும் காரி துப்புறான். இளைஞர்களுக்கு நன்றி சொல்லணும். இளைஞர்கள் அரசியலில் தீவிரம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடியெல்லாம் அரசியல் வீடியோ போட்டால் பார்க்க மாட்டாங்க. எங்களுக்கு எப்படி விடனா 35 வயசுக்கு மேலே தான் வரும் லிஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 18 15 வயசு 16 வயசில் இருக்கிறவங்களே அதிகம் பார்க்குறாங்க. அரசியலில் வந்து இறங்கிட்டாங்க. பெண்கள்லாம் படித்த பெண்கள்லாம் அரசியலில் இறங்கிட்டாங்க. அது பெரிய மகிழ்ச்சி தர விஷயம். அதனால் 8+8ன்னு சொல்லி நீங்களே உங்களுக்கு இது குடி தோண்டிக்கிட்டீங்க.
அதனால் எட்டும் சேர்ந்தா எத்தனை 16 சீட்டு தான் வருங்கிறது தான் ஸ்டாலின் 8+8ன்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். தீர்க்கதரிசி, அரசியல் ஞானம் ரொம்ப அதிகம் இல்லை, அதனால தான் சொல்கிறாரு. அடுத்து இன்னொரு செய்தி வந்திருக்கு. ஏற்கனவே ஏவாவேலு சொன்னார், திருப்பரங்குன்றத்தில் எவனும் விளக்கேற்ற முடியாது அப்படின்னு. இன்றைக்கி ஸ்டாலின்னு சொன்னதாக ஒரு செய்தி வந்திருக்கு. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. அதுவும் கொஞ்சம் வேகமாக வந்திருக்கு. சன் நியூஸ்னு போட்டு வந்திருக்கு. அது எந்த உண்மையாக என்னன்னு தெரியல. அவங்கவுங்க வீட்டில் ஒரு விளக்கேற்றிக்கலாமா, திருப்பரங்குன்றத்தில் ஏற்றக்கூடாதுன்னு வந்திருக்கு. சரி, நம்ம ஏவாவேலு சொன்னதை எடுத்துக்கும். திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்றக்கூடாது, வீட்டில் போய் ஏற்றிக்கலாமா. என்ன திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்றக்கூடாதுன்னு சொல்கிறது நீங்கள் யார்? உங்கள் தாத்தா, உங்கள் முப்பாட்டன், அதுக்கு முன்னாடியெல்லாம் இருக்கிறது திருப்பரங்குன்றம் கோயில். அறுபடை வீடுகளில், முருகனின் அறுபடை வீடுகளில் ஒரு கோயில். அந்த கோயில் கோடிக்கணக்கான மக்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, திருப்பரங்குன்றம் கோயிலை. அதில் விளக்கேற்றான்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அந்த கோயிலுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அந்த கோயிலை பற்றின முடிவு எடுக்கிறதுக்கு நாசிகர்களான உங்களுக்கு என்ன இது இருக்குது, உரிமை இருக்குது? ஏன் வீட்டிலேயே கும்பிட்டுக்கலாம், கோயிலுக்கு போகக்கூடாதுன்னா உங்கள் துர்கா ஸ்டாலினை வீட்டிலேயே சாமி கும்பிட சொல்லுங்களேன், பூஜை அறையிலே விளக்க ஊற்ற சொல்லுங்கள். எதுக்கு திருச்செந்தூர் கோயிலெல்லாம் போய் அர்ச்சனை பண்ணுறாங்க? சபரீசன் போய் திருச்செந்தூர் கோயிலெல்லாம் போய் பூஜை பண்ணுறாங்க. ஆக முருக பக்தர்கள் இருக்காங்க கோடிக்கணக்கான பேர். அவங்க சொல்கிறாங்க. அதனால் முருகர் தான் ஏற்கனவே முருகர் சூரனை சம்ஹாரம் செய்தார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த தேர்தலில் திராவிடத்தை சம்ஹாரம் செய்ய போகிறார் முருகன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. முருக பக்தர்களும் முருகனை வேண்டிக்கங்க. திராவிடத்தை சூர சம்ஹாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. வேறு என்ன சொல்கிறது? ஸ்டாலின் இப்படி வளர்க்கிட்டே இருந்தால் பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஸ்டாலினுக்கு அடுத்த பதில். அடுத்தது ஸ்டாலின் சொல்கிறாரு, செந்தில் பாலாஜி கோயம்புத்தூருக்கு போனது தானாக போகலை, நான் தான் டியூட்டி போட்டு அனுப்புனேங்கிற இந்த வீடியோ பாரு. செந்தில் பாலாஜி அவராக கோவைக்கு வரல, நான் தான் வர வச்சிருக்கிறேன். கரூரில் கழகத்தின் வெற்றி கன்ஃபார்ம், கோவையிலும் வெற்றியை கன்ஃபார்ம் பண்ண சொல்லி நான் தான் அவருக்கு கோவையில் டியூட்டி போட்டிருக்கிறேன். இவர் தான் டியூட்டி போட்டு அனுப்புனாராம் செந்தில் பாலாஜி. ஏன் நல்ல விஷயத்துக்கு டியூட்டி போட்டு அனுப்புனா பரவாயில்ல. மனித பட்டியை கட்டி கரூரில் கூத்தடிச்சார் அவர். இப்போ அவர் ஸ்டாலின் இங்கே மனிதப்பட்டி போட்ட மாதிரி கோயம்புத்தூருக்கு மனிதப்பட்டி போடுன்னு அனுப்பி வச்சுருக்காரு. ஏற்கனவே இவரை செந்தில் பாலாஜியை மோசமானவர், ஊழலின் உச்சத்துக்கு போனவர்னு பேசினவர். இன்றைக்கி அவரை நான் தான் அனுப்பி வச்சேன், பழனிசாமி பயந்த சாமியாக மாறிட்டாருன்னு ரைமிங்கில் பேசுகிறாரு. அவர் என்ன பெரிய மேதாவி அனுப்பி வச்சுட்டீங்களா நல்லது செய்கிறதுக்கு? அத்தனை அக்கிரமம் செய்கிறதுக்கு அவரை அனுப்பி வச்சுருக்கீங்க. எடப்பாடி சொல்கிறாரு கரெக்டாக. என்னென்னா செந்தில் பாலாஜிக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும் ஊழல் செய்கிறதுல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் சரி இந்திய அளவிலும் சரி ஏதோ கண்டுபிடிப்புக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க. ஆனா இந்த தப்பு எப்படி வாங்குறது? அதற்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும்னா செந்தில் பாலாஜி கொடுத்தா சரியா இருக்கும். உண்மை தானே? டாக்டர் பட்டம் பண்ணால் ஆராய்ச்சி பண்ணவங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் எல்லா இதுலேயுமே சாதனை செய்தவராச்சே. எப்படி மனிதப்பட்டி எப்படி அடிக்கணும்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கே தெரிய வச்சவர் அவர். இப்போ டாக்டர் பட்டம் கொடுக்க வேண்டியது தானே? பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கணுங்கிற ஐடியாவே இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு இல்லையா? இவர் அடித்தார் இல்லை 10, 20. ஒரு டாஸ்மாக் கடைக்கு 60,000 ரூபா வாங்கணுங்கிற புத்தி இதுக்கு முன்னாடி இருந்த யாருக்குமே இல்லையா? அதை கண்டுபிடிச்சார்ல. அது இலவசங்களை எப்படி லஞ்சம் கொடுக்கணும், எப்படி சட்டி பானையை கொடுக்கணும், எல்லா விஷயத்துக்குமே ஒரு வழிகாட்டி இல்லை. அதனால் கொடுக்கலாம். ஆனால் டாக்டர் பட்டத்துக்கு கேவலம் இல்லையா? ஒரு நல்ல மனிதர்கள், நல்ல ஆராய்ச்சி செஞ்சவங்க, பெரிய விஷயத்தை சொன்னவங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கலாம். அதனால் டாக்டருங்கிற வார்த்தையை உங்களுக்கு யூஸ் பண்ண முனைவர்னு வச்சுக்கோங்க. முனைவர் பட்டத்தை கொடுக்கலாம் அவருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கன்னு வேணால் ஒத்துக்கலாம். எடப்பாடி பழனிசாமி கருத்தில் ஒரு சின்ன மாற்றம் கொண்டு முனைவர் செந்தில் பாலாஜி மனிதப்பட்டியை கண்டுபிடித்தவர் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம சொல்லணும்.